தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜன் பேசுகிறேன். நம்ம சேனல் ஏறத்தாழ 17,500 கடந்து 20,000 நோக்கி பயணிச்சிட்டு இருக்குது. இதற்கு ஆதரவு நல்கிய அனைத்து வியூவர்களுக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னாக்கா, சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் உருவான விடுதலை பாகம் 2 அதை பத்தி பேசுறோம். ஆனா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறதுனால இந்த பாகம் 2 பாத்தீங்கன்னா பாகம் 1 அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஏன்னா இது ஒரு பிளாஷ்பேக் கதையை தான் இதை சொல்றாங்க. ஒரு தன்னலமற்ற போராளி தன்னோட மக்களுக்கு இந்த அரசாங்கத்துல இந்த அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கிடைக்காத ஒரு விஷயத்த போராடி பெற்றுக் கொடுக்கறது தான் அந்த கதையோட சாராம்சம். கலியபெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறாரு. அவர் அந்த ஊர் மக்களுக்கு, அதாவது ஜாதி மொழி இன அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சமூக நீதியும் உருவாக்கி கொடுக்கணுன்ற வகையில அவர் போராடிட்டு இருக்கிறாரு. அப்படி போராடி நிறைய அரசாங்கத்தை எதிர்த்து செய்யும் போது இந்த அரசாங்கம் எப்படி அந்த ஆசிரியரையும் அவரை காப்பாற்றிய அந்த மக்களையும் என்ன மாதிரியான வகையில பழி வாங்குது, பெண்களை நிர்வாணப்படுத்துது, அவங்கள போட்டு அடிக்கிறாங்க, அவங்களோட உடைமையெல்லாம் பறிக்கிறாங்க. இது எல்லா விஷயங்கள்லையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலவரமா இருந்தாலும் காவல்துறை இப்படித்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு எந்த ஆட்சிகள் மாறினாலும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா ஆட்சிகளையும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விடுதலை பாகம் 2 விடுதலை பாகம் 1 வந்திருக்கணும். ஏன்னா இந்த கதை பிளாஷ்பேக் கதை. அதனால இந்த இந்த பாகம் பாத்தீங்கன்னா புலவர் கலியபெருமாள் எப்படி அவர் மக்கள் போராளி ஆனாரு அப்படின்றத பற்றிய ஒரு விளக்கம். ஒருவேளை விடுதலை பாகம் 3 அப்படின்னு எடுத்தா அந்த புலவர் கலியபெருமாளோடைய பயணிச்சிட்டு இருக்கிற தமிழரசன் அப்படிங்கிறவரு இருக்கிறார். பொன்பரப்பி தமிழரசன் சொல்றாங்க. அவர் பாத்தீங்கன்னா மொழிக்கான இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும், அங்க ஜாதி மதம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நிறைய வகையில அவர் இறங்கி இந்த மக்களுக்காக நிறைய போராடி இருக்கிறாரு. கடைசியில ஒரு வங்கி கொள்ளையின் போது அவரு தாக்கப்பட்டு இறந்துறாருன்ற மாதிரி சொன்னாங்க. அது விடுதலை பாகம் 3 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வெற்றிமாறன் அடுத்த இதே விடுதலை அடுத்த தடவை எடுத்தா அந்த தமிழரசனை குறித்த அந்த விஷயங்களை அவர் எடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறமா விடுதலை பாகம் 4 அப்படின்னு ஒண்ணு எடுத்தா அதுல யாரை அந்த அந்த பிரதான கதாநாயகனா யாரை அவர் போடலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு தகவலை நான் சொல்லிக்கிறேன். 1986 கம்பம் பக்கத்துல ஒரு கிறிஸ்தவ பள்ளியில நான் படிக்கிறேன். அப்ப 11ஆம் வகுப்புக்கு ஒருத்தர் அந்த பள்ளியில சேர்றாரு. பள்ளிக்கூடத்துல சேரும்போது அது ஒரு கிறிஸ்தவ பள்ளி நிறுவனம். அதுல பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம் தேவா எமக்கு அளித்த உணவுக்காக நாங்கள் உண்ணும் உணவை ஆசீர்வதித்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் சொல்லணும். அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே இறைவா நாங்கள் எமக்கு அளித்த உணவுக்காக நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இதுதான் அங்கோட சிஸ்டம். அப்போ எல்லாரும் ஜெபம் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் மட்டும் கூலா உட்கார்றாரு. அன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு. சாப்பாட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைனிங் ஹாலுக்கு வந்தவர். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் பாக்குறாரு மேல மேல. அப்போ நாங்க எங்க எந்திரிச்சு நிக்கணும், எதுக்கு நீ எந்திரிச்சு நிக்கணும்னு கேட்கிறாரு. நாங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஓ அப்படியா அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறாரு அமைதியா. நாங்க சொல்றதை அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு மலங்க வெளிச்சிட்டு திரும்ப சாப்பிட்றாரு. சாப்பிட்டு டப்புன்னு தட்டை எடுத்துட்டு கிளம்புற நேரத்துல ஏங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் கேட்கிறாரு, மதுரக்காரர். என்னங்க அதான் சாப்பிட்டுட்டே முடிச்சிட்டேன் கிளம்புறேன். இல்லைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஜெபம் செய்யணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஜெபம் பண்ணுமா? அப்படியா? ஆமாங்க, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மன்னிப்பு கேட்டு போகணும். மன்னிப்பெல்லாம் இது கேட்கணுமா அப்படின்னு ரொம்ப அப்பாவியா அவர் கேட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இறைவா எங்களுக்கு அளித்த உணவுக்காக நாங்கள் நன்றி கொள்கிறோம் சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு போயிடுறோம். இந்த
அந்த புதுசா வந்தவர் வந்து என்னன்னாக்கா, ரொம்ப அப்பாவியா நடந்துக்குவாரு. கதர் வேஷ்டி, கதர் சட்டை தான் கட்டியிருப்பாரு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தனியா தான் ஒதுங்கி இருப்பார். நல்லா எப்பயும் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அ எங்க எல்லார்கிட்டயும் ரொம்பலாம் மிங்கிள் ஆக மாட்டாரு. மிங்கிள் ஆனவங்ககிட்ட ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அந்த வகையில மிங்கிள் ஆனதுல அவரு என்ன பொறுத்தவரைக்கும், நான் தான் அவர் கூட வந்து அந்த +1 லயும் சரி, +2லயும் சரி கூடவே இருந்ததா நான் நம்புறேன். அப்படி ஒரு தடவ வந்து நாங்க நாங்க குளிக்கிறதுக்கு வந்து வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அங்க தான் குளிக்க போனோம். அப்படி குளிக்க போற நேரத்துல வந்து ஒரு தெருநாய் வந்து செத்து கிடக்குது. அப்ப நாங்க எங்களுக்கு குடுக்கப்பட்ட ட நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்துல குளிச்சுட்டு வந்துரணும் நாங்க. குளிச்சிரணும், துவைக்கணும். அது 2 வேலையும் முடிச்சுட்டு வந்துரணும். ஆனா இவரு வந்து என்னன்னா, இவரு அந்த நாய் வந்து தெருநாய் கிடந்ததுனால எடுத்து கொண்டு போய் புதைச்சுட்டு, நாங்க சொன்னோம், "ஏன்யா இதெல்லாம் பண்ற? அது வந்து அவங்க இந்த ஊர்க்காரங்க பண்ணிக்க மாட்டாங்க." "இல்ல, இல்ல அதெல்லாம் பார்த்தா முடியாது. மத்தவங்க செய்வாங்க நம்ம என்னைக்கும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளால முடிஞ்ச இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு" சொல்லி பெரிய தத்துவத்த அவரு உதிர்த்தாரு அன்னைக்கு. சரின்னு சொல்லி தெரியும் நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்தா அங்க ஸ்டடி ஹால் தொடங்கிருச்சு. தொடங்குன உடனே வார்டன் என்ன பண்றாரு, அவரு வந்து லேட்டா வந்ததுனால அவர முழங்கால் போட சொல்ட்டாரு. அதாவது வெளியில. அப்படி முழங்கால் போட்டு வெளிய வந்து நின்னு அப்படி முழங்கால்லயே உட்கார்ந்து நின்னு படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாங்க என்ன பண்றோம், நடுவுல வந்து இந்த இது நேச்சுரல் காலுக்காக நாங்க வெளியில போகும்போது, அவர்கிட்ட வந்து "ஏன்யா இந்த மாரி நீ பேசாம அந்த நாய வந்து புதைக்காம இருந்திருந்தா இந்நேரம் இந்த மாரி முழங்கால் போட்டுருக்க வேண்டியது வந்திருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. முழங்கால் போடுறதுனால என்னடா பெரிய கஷ்டம்? சொல்லு. ஒரு நாய புதைச்சனேன்னு சொல்லி ஒரு சந்தோஷமா இருக்குது எனக்கு. இந்த முழங்கால்லாம் ஒரு விஷயமே கிடையாது." அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா அத கடந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லலாம் வந்து இப்போ நம்ம வடிவேலு வந்து சொல்லுவார் இல்லையா, கொய்யால அப்படின்ற மாரி, அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒம்பால அப்படின்னு சொல்லிட்டு கூடயே ஒரு கெட்ட வார்த்தையும் சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து இவர வந்து +2 படிக்கிற பையன். நாங்க +1 படிக்கும்போது, அந்த +2 பையன் வந்து இவர வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து அ அ ஒம்பாலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து ஒரு கெட்ட வார்த்தையும் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது என்ன என்னடா இந்த மாரி வந்து அவங்க அந்த கெட்ட வார்த்தையில சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு வந்து இந்த நண்பர் என்ன சொல்றாரு, "இல்ல, இல்ல நீ ஏன் வந்து கற்பனை பண்ணிக்கிற? எங்க அம்மா இருக்கிறது வேற ஒரு ஊர்ல இருக்கிறான். இந்த பையன் இங்க இருக்கிறான். இவன் சின்ன பையன்டா. அவனுக்கு ஏதோ தெரியாம வந்து அறியாமையில பேசிட்டு இருக்கிறான்னு" சொல்லி சொல்றாரு. அதே மாரி யாராவது அடிச்சுட்டா கூட திருப்பி அடிக்க மாட்டாரு. இயேசுநாதர் வந்து சொல்லுவார் இல்லைங்களா, "ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு" சொல்லி. அந்த மாரி வந்து ஒரு அற்புதமான ஒரு மனிதன் வந்து அந்த என்னோட நண்பர். அப்புறம் வந்து எனக்கு ஆட்டோகிராஃப்லாம் எழுதும்போது கூட வந்துட்டு, "நீ வந்து அப்பா, அம்மாவ கடைசியா அந்த +2 முடியும்போது, அப்பா, அம்மா அவங்களுடைய அறிவுரையை கேட்டு வளர்ந்துக்கோ வளரு. அதேமாரி காந்திய வழியை பின்பற்று." அப்படின்னு சொல்லி நெறைய தத்துவார்த்தமா வந்து அவரு எனக்கு அந்த ஆட்டோகிராஃப எழுதி குடுத்துட்டு போயிட்டாரு. 87ல வந்து நாங்க +2 முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம். 97ல வந்து நான் அறிவாலயம் பக்கத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, தேனாம்பேட்டையிலேருந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு போலீஸ் குழு வருது. வந்து என்கிட்ட வந்து கேட்குது, இந்த மாரி "உன் நண்பன் ஒருத்தன் வந்து இந்த பேர் கொண்டவன், நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. பேர சொல்றாங்க. "பேர் சொல்லுங்க" அப்படின்னு சொல்றேன். நான் பேர கேட்டுட்டு, "இங்க தான் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பேரு கொண்டவர் இங்க இருக்கிறாருன்ன உடனே." "அப்படியா?" அப்படின்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு அ ஒரு பிரகாசமா வந்து கண்ணு நல்லா பிரகாசமாகுது. என்னடா நம்ம தேடி வந்தவன் இங்கேயே கிடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு, கூப்பிடுப்பா" அப்படின்றாங்க. கூப்பிட்டு காட்டின உடனே பார்த்தா, "நீ எந்த ஊருப்பான்னு?" கேட்குறாங்க. அவரு வேற ஒரு ஊர சொல்றாரு. அப்போ தான் இவங்க சொல்றாங்க, "இவரு இல்லப்பா, உன் கூட படிச்சான் பாரு, ராஜாராம், சீலையம்பட்டி ராஜாராம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சீலையம்பட்டி ராஜாராம் வந்து 87ஓட நாங்க வந்து 87ல +2 முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம் சார். அதுக்கப்புறம் சீலையம்பட்டி ராஜாராம் எங்க இருக்கான்னு தெரியல. ரொம்ப நல்ல பையன் சார். ரொம்ப சாஃப்ட்டான பையன். ஏன் சார் என்ன பிரச்சனை? எதுக்காக நீங்க தேடி வர்றீங்க? அப்படின்னு கேட்டேன் நானு. ராஜாராம தான்ப்பா தேடி வந்தோம். ராஜாராம் இப்ப என்ன பண்றான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா சார் அப்படின்னு. அப்ப அவன் ரயில் தண்டவாளத்துல பாம் வைக்கிறான். தமிழர் விடுதலை படையோட சேர்ந்துக்கிட்டு ரயில் தண்டவாளத்துல பாம் வச்சான். சுழில் தீர்த்தத்துல பாம் வச்சான். செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ன்னு ஒரு ஸ்கூல்ல வந்து பாம் வச்சான். நெறைய வந்து கொள்ளையடிக்கிறது, வங்கி கொள்ளை, அந்த கொள்ளை, இந்த கொள்ளைன்னு நெறைய கொள்ளையடிச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு சைலேந்திர பாபு காவல்துறை அதிகாரி இருக்க சைலேந்திர பாபுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்கான். ஏன் ஜெயலலிதாவுக்கே வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்கான். இந்த மாரியெல்லாம் வந்து அவன் மிரட்டிக்கிட்டு திரிறான்ப்பா! அப்படி சொல்லி சொல்றாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா, ஒரு நாய வந்து ஒரு தெருநாய புதைச்சவன் மனசுல எப்படி வந்து அந்த கொலை செய்யணுன்ற எண்ணம் வந்ததுன்றது எனக்கு தெரியல. ஆனா, அவனுக்குள்ள என்னன்னா, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அந்த மக்கள வந்து யாரெல்லாம் அ வஞ்சிக்கிறாங்களோ, நசுக்குறாங்களோ, ஒடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து
நம்மளோட அந்த மசில் பவரை காட்டி நம்ம வந்து அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வரணும். அவங்க மூலமா வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கணுன்ற மாதிரி அவன் நிறைய அவன் வந்து முயற்சி பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா வந்து வங்கி கொள்ளையில ஈடுபட்டு, அந்த வங்கி கொள்ளையில ஈடுபட்டதுனால அந்த காசை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாரா, இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட குடிசைகளுக்கு போய் காசு குடுக்குறதாம். யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் காச பிரிச்சு குடுக்குறது. அதே மாரி வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்மணிய வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆசிரியர் வந்து கெடுத்துடுறாரு. அப்புறம் அந்த ஆசிரியர் வந்து கெடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது பஞ்சாயத்துக்கு வந்து அந்த ஆசிரியரோட அப்பாகிட்ட போய் பஞ்சாயத்துக்கு போய் கேட்கறாங்க. ஒடுக்கப்பட்ட அந்த பெண்ணோட குடும்பத்தார்கள் போய் கேட்கறாங்க. சரி அந்த பொண்ண அனுப்பி வைப்பா, நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ண அனுப்ப சொல்றாரு. கடைசியில பார்த்தா, அவரோட தந்தையும் சேர்ந்து இந்த பொண்ண கெடுத்துறதா வந்து நான் வந்து இதுல தான் படிச்சேன். பத்திரிகையில படிச்சேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தந்தையும், மகனையும் கழுத்த வெட்டி, ஒரு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மரம், ஆலமரமா ஏதோ ஒரு மரம் சொல்றாங்க. அந்த மரத்துல வந்து கழுத்த வெட்டி தொங்க விட்டதா சொல்றாங்க. இந்த மாரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது அநீதி இழைத்தீங்கன்னா, உங்களுக்கு இதான் கதி அப்படின்றதெல்லாம் வந்து அவரு வந்து ரொம்ப பிராக்டிகலா வந்து பண்ணியிருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள வந்து பண்ணாரு. கடைசியில வந்து அடையார் பேங்க்ல வந்து கொள்ளையடிச்சதுனால வந்து அங்க வந்து ஏதோ கேஷியர் வந்து அலாரம் வச்சுட்டாரு. அலாரம் சத்தம் கேட்டதுனால, அந்த கேஷியர கொன்ட்டதா வந்து தினசரில படிச்சத தான் பார்த்துருக்கேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2002ல வந்து அவர வந்து கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜி முன்னாடி நிறுத்திட்டு கூட்டு போம்போது, கோட்டூர்புரம் வழியா போகும்போது வந்து இவர என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இந்த என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பத்திரிகையில படிக்கிறேன். இந்த மாரி, அந்த மாரிலாம் அவர பத்திய அவர் செஞ்ச அ பெரிய பெரிய சாதனைகள பத்தி வந்து சொல்றாங்க. எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் அவர் போராடி இருக்காரு அப்படின்றது தெரிய வந்தது. அவர் ஒடுக்கப்பட்ட இனத்தில பிறந்தவர் இல்ல. அவர் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில பிறந்தவர் தான். வசதியிலயும் சரி, அந்த ஜாதி படிநிலையும் சரி, இவர் ஓரளவு வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு சமூகத்தில இருந்து வந்தவரு. ஆனா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள கடைசி வரைக்கும் அவர் நேசிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து அ அவரோட கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2012ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ அதே தனியார் நிறுவனத்தில நான் உயர் பதவியில இருக்கும்போது, அங்க வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காவல் அதிகாரிகளோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து எனக்கு நெருக்கமான ஒரு அதிகாரி, காவல் அதிகாரி என்ன சொன்னார்ன்னா, "ஏங்க அவன்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க" அப்படின்னு சொல்லி இன்னொரு அதிகாரிய பத்தி சொல்றாரு. 2 பேரும் ஒரே கேடர் தான். டிஎஸ்பி கேடரு. "ஏன் சார் ஏன் அவர பார்த்து பயப்படணும்னு சொல்றீங்கன்னு?" "ஏங்க அவன் நெறைய என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி வந்து அவரு சொன்னாரு. "அப்படியா சார்? யார சார் என்கவுண்டர் பண்ணீங்க? சொல்லுங்க சார்" அப்படின்னு நான் சும்மா கிண்டலா கேட்கும்போது, "உங்களுக்கு தெரியுமா சீலையம்பட்டி ராஜாராம? அந்த சீலையம்பட்டி ராஜாராம நான் தாங்க என்கவுண்டர் பண்ணேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த காலங்கள் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. இந்த மாரி வந்து விடுதலை பாகம் 4 அப்படின்னு எடுத்தாக்க, சீலையம்பட்டி ராஜாராமோட பதிவுகள் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். இங்க வந்து இந்த பத்திரிகைகள்ல தீவிரவாதி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ராஜாராம் தீவிரவாதி ராஜாராம் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க கூட 11, 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எப்பேர்ப்பட்ட மிதவாதி, எப்பேர்ப்பட்ட காந்தியவாதி. ஏன்னா கதர் வேஷ்டி, கதர் சட்டை மட்டும் தான் அந்த நண்பன் வந்து அணிஞ்சிருக்கிறதா நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ ஒரு சிம்பிளான மனிதன். யாரையும் வந்து கடிஞ்சு பேசுற அது கிடையாது. யாரையும் திட்டுறது கிடையாது. யாரும் திட்டினா கூட வாங்கிட்டு, அது அறியாமலே பேசலாம்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையா போன ஒரு மாமனிதன் வந்து ராஜாராம் தான். என் வாழ்க்கையில அப்படி ஒரு மனிதன நான் சந்திச்சதே கிடையாது. இந்த காணொளி வாயிலாக அத நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். ஏன்னா வந்து, அ இந்த காவல்துறைக்கும், அரசுக்கும் வந்து அவன் தீவிரவாதியா இருந்தாலும் கூட, அவன் வந்து ஒரு நல்ல மனிதன். அந்த நல்ல மனிதன் வந்து எதனால வந்து இப்படி ஒரு போராளி ஆயிருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இந்த அரசு இயந்திரத்தை எதிர்த்து தான் வந்து நெறைய நல்ல மனிதர்கள் வந்து தீவிரவாதிகள் ஆயிர்றாங்க அப்படின்னு சொல்லி இதன் மூலமா கூறிக்கொண்டு, அ இத்துடன் வந்து இந்த ராஜாராமோட கதைய நான் முடித்துக் கொள்கிறேன். சந்தோஷம். நன்றி.